கொல்லப்பட்டம் கட்டுறாராம். கள்ளப்பட்டம் யாரு கள்ளப்பட்டம் கட்டுறாரா? யார் கத்தி கேக்குது வெளியில? சார் என்ன இந்த தம்பி களவெடுத்தான்னு சொன்னீங்களா? தேவையில்லாம அவாண்டமா பழி போடாதீங்க. என்ன தடுத்தவன் அவன் களவு? கத்தாதீங்க சும்மா. இந்த மனுஷருக்கு டென்ஷன் கொடுத்து கொண்டு களவெடுத்தவன் தான் எனக்கு தெரியும். நேற்று 5000 ரூபா வச்சிருந்தேன் நான். அந்த 5000 ரூபா காசை வந்து காணே. யார் எடுத்துருப்பீங்க நம்ம அந்த காசை? உங்களோட தம்பி தான் வந்துட்டு போனவன். சரியே பின்ன உங்க தம்பி தான் எடுத்துருக்கணும். என்ன உங்க 5000 தம்பி எடுத்தவன்? எப்ப வந்தவன்? எப்ப எடுத்தவன்? ஏய் போன புதன்கிழமை வந்தவன்ல உங்க தம்பி. புதன்கிழமை தான் எடுத்தவன் இந்த காசு 5000. புதன்கிழமை இல்ல, அவன் அம்மா குடிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் போட்டான். என்னன்னு சொல்லுவீங்க? கனவு கண்ட நீங்களே. கொஞ்சம் மாறி சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை வந்தவனும் என்ற 4500 ரூபா கொண்டு போட்டான். வெள்ளிக்கிழமை என்ன முதல் 5000 சொன்னீங்க, புதன்கிழமை என்று சொன்னீங்க, இப்ப 4500 சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை என்ன பழி போடுறீங்களே எங்களுக்கு? சும்மா வந்து இங்க கத்தி கொண்டு இருக்காத. போலீஸ் கேஸ் போட்டுருவான் பாரு. உங்க தம்பி வேறிய உத்தமரானு என்ற வச்சிருந்த நீத்துப்பட்டியை காணல. ஜப்பான் நீத்துப்பட்டி தெரியுமே உங்களுக்கு? அங்க அதை பற்றி தெரிய போகுது. உங்களோட ஜப்பான் நீத்துப்பட்டிக்கு நாங்க வழி இல்லாதாங்க. எங்கள்கிட்ட 10 பேர் நீத்துப்பட்டி கிடாக்கும். நீத்துப்பட்டி காணல பாப்பா சொல்றீங்க. என்ன வைக்கிறீங்களா? பொத்தடி வாய் பொத்தடி. யார்கிட்ட வீட்டை வந்து யாருக்கு கழிச்சு கொண்டு இருக்க? இப்போ உங்களை ஜிஎஸ்கிட்ட சொல்லுவேன், பிரானிட்ட சொல்லுவேன், சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்ப என்ற இதை எடுத்ததும் பார்த்தாம கதையை பெற வேண்ட கதையை எல்லாருக்கும் சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி உங்களோட மானத்தை வேண்டுறேன். போ என்ன என்னோட கதைக்கு வந்த முதல்ல வீட்டுக்கு வந்தா முதல் நீ எங்களுக்கு சொல்ல தெரியும். என்ன நீங்க நான் வேணுமென்று வேற இல்ல. எங்கள தேவையில்லாம் பழி போட்ட நான் கேட்க வருவேன். பெரிய நியாயம் கேட்க வாரி நம்ம நியாயம் பொச்சு மாட்டு எல்லாத்தையும் களவெடுத்து கொண்டு போறதுன்ற தம்பிதான். நீங்க வந்து அன்றைக்கு வந்து இந்த 10,000 ரூபா விழுந்து கிடந்தது. உண்ட தம்பியார் நைஸா எடுத்து கொண்டு போக பாக்குறாரு. நானும் கையங்காலமா பிடிச்சிட்டேன்னா பிறகு விரட்டுறீங்களா? என்னட்டு வந்தீங்க? 10,000 ரூபாய் நீ விழுத்தி போட்டு போனி. அவன் எடுத்து தந்தவன். அவன் நல்லது செய்தாலும் அது நல்லது காலம் இல்ல போல இந்த நாளையில. சிக்கப்பட்டா நடிக்கத்தானே வேணும். பொச்சு மாட்டையோட சேர்த்து கத்தியை கொண்டு போகணும். அப்புறம் அன்றைக்கு வந்தாங்க இதான் காணல. இட்டாலி தாச்சி இப்படி 2-3 சட்டையும் வச்சுனா அதையும் காணல. இப்போ எனக்கு விளங்குது எப்படி காணா போகுது. எல்லா வேலையும் செய்து நானும் பக்கத்தை வீடு படியான்னு சொல்லி நானும் பேசாமல் இருக்கேன். இந்த முறை விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன் இந்த முறை போலீஸுக்கு கட்டாயம் கொடுப்பேன். நன்றி கொடுப்பேன். போதும் நீ கண்டனியா முதல் உங்க தாச்சிக்கும் அதுக்கும் பொச்சு மாட்டைக்கும் வழி இல்லாம தான் நாங்க இருக்கிறோம். இங்க சின்ன படியான்ல வழி போடாத. பொண்ணை குடுக்கண்டா கூட போலீஸுக்கு அப்புறம் கத்தி கொண்டு நிக்கிறேன். அவனை கொண்டு சோடு மாத்துறது, தண்ணி எடுப்பிக்கிறது, இது இல்லாம உதவி எல்லாத்தையும் வேண்டிட்டு அப்புறம் எங்களுக்கு உபத்திரம் தாங்க. உங்களுக்கு உதவியை நீங்க வேணுங்க, உங்களுக்கு உதவத்தை தாங்க. இப்ப எங்கள பழியும் போற நீ எல்லாம் மனுஷனை இட்டுக்கிறது தகுதி இல்லாதா? நீ சேர் மாறி என்ன நடக்கிற? இந்த கல்யாணத்தையும் குழப்பினி தானே, என் வாழ்க்கையை குழப்ப தெரிஞ்சால் தானே, அப்புறம் என் தம்பியையும் குழப்பாம், தம்பிന്റെ வாழ்க்கையும் கெடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இனி என் தம்பிய விருநோடு வாப்பான், வீட்டு பக்கம் விட மாட்டேன். அதான் இந்த தம்பிய டியூஷனுக்கே விடுறல. நீ எனக்கு படிப்பிச்ச துரத்துல காணும் தானே, எனக்கு படிப்பிக்காம ஓரவிஞ்சிய மருமகளுக்கு படிப்பிச்ச நீ தானே. அதான் நான் உன்கிட்ட விடுறதே இல்லை டியூஷனுக்கு. நீ ஓரவிஞ்சியம் படிப்பிப்பு தான் இந்த படிப்பு. கட்டுறாரா அப்படி குணம் இருக்கும். பிறகு எங்க அம்மா பிள்ளை வளர்ப்பு சரியில்லைன்னு காய்ச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் சரியோ சார்? நீங்க டீசெண்டா பழகினீங்கன்னு சொன்னா நாங்களும் டீசெண்டா பழகுவோம். நீங்க மரியாதை நாங்களும் மரியாதை மாட்டோம். பிறகு உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு வேலையும் செய்து நாங்க உங்களுக்கு பொல்லாப்பம் கேட்கணுமே. இதோட எங்களோட குடும்ப விஷயத்தை பற்றி கதைக்கிறது கூடாது. அல்லாட்ட நடக்கிறது ஒரு வெட்டி குடும்பத்தை பற்றி ஊருக்கு சொன்னியோ வெட்டி வச்சிருப்பேன். உன்னாட்ட பொல்லாங்கடே உடைச்சு கொடுத்தா போதும். ஐயோ தலை சுத்துற மாதிரி இருக்கே. கொஞ்சம் ஓவராக தானே அந்த படியை பேசிட்டானோ. ரெண்டாலும் அவன் எடுத்தேன்னு தெரியாமலே அவனில் பழி போட்டது வந்து புலாவோல இருக்குது. இந்த கிளிச்சிட்டு போகிறாளே வந்து ஈவிரக்கம் காட்டுறாள் இல்லையே கொஞ்சம் கூட. கிளின்னு கிழிச்சு தோண்டி எடுத்துட்டுல போகிறாள் நொங்க எல்லாத்தையும். ஐயோ
வேண்டின பேச்சு காணும் ஒரு கிழமைக்கு திருப்தியாக காணும்